எங்க நமக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்குங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே. இவனுங்க வேற மாசம் ஆனா சம்பளம் வருதோ இல்லையோ லோன் காசு கேட்டு ஃபோன் பண்ணிடுறானுங்க. எப்படி சமாளிக்கிறது? ஹலோ சார் கேக்குதா சார்? சார் ஏபிசிடி பேங்க் சார். சார் நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சார் கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்க. சார் நீங்க பேசுறது தெளிவா கேக்குது சார். சொல்லுங்க சார், நான் பேசுறது கேக்குதா? சார் நீங்கள் பேசுறது நல்லாவே கேட்குது. அந்த ஆர்னமெண்ட் அடிக்காமல் பேசுங்க. எது கேக்குதா சார்? கேக்குதா சார்? ஹலோ ஹலோ. The next day. அப்ப நாங்க என்னப்பா யாரு? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்களே. ஹலோ, யாருங்க பேசுறது? மேடம் ஏபிசிடி பேங்க்லேருந்து பேசுகிறேங்க. மெய்யப்பன் இருக்காருங்களா? சார் நீங்க தானே அது? உங்க லோன் காசு கொடுக்க தான் சார் எங்க வீட்டுக்காரர் காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க மேடம், மெய்யப்பன் சார் வந்தாருன்னா ஆஃபீஸ் வர சொல்லுங்க. கண்டிப்பா வர சொல்றேன் சார். வாய்ஸ் பார்த்தா லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தெரியலையே. நாளைக்கு பார்த்துக்கிறேன். Much later. ஏன் வந்தாலும் நானும் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறமா ஏங்க அரை மணி நேரத்தை வரேன், பணத்தை எடுத்து வைங்கன்னு சொன்னல. பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். தம்பி 2 மாசமா வந்து என்ன லோன் காசு கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என் பொண்டாட்டி ஒரு 2000 ரூபாய் கட்ட துப்புல நீல ஒரு மனுஷன் கேட்டு அடின்னு அடிக்கிறான். இங்க பாருங்க, போயிட்டு அடுத்த மாசம் வாங்க, ரெடி பண்ணி வைக்கிறேன். யோ சும்மா இந்த டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சட்டையை நீயே கிழிச்சிட்டு பொண்டாடி கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறியா? எனக்கு என்ன சரி, காசு வாங்க போக மாட்டேன். என்ன தம்பி மிரட்டுறீங்களா? இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது. என் வீட்டுக்கு வந்து என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டேன்னு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு போட்டு விட்டேன்னு வை, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பார்க்குறியா? மாப்பிள்ள வீடியோ எடுறா. சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். எப்படியாவது உங்க லோன் அமௌண்ட்டை கட்டிடுறேன் சார். என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றிலாம் அசிங்கமா பேசாதீங்க சார். அப்புறம் நாங்கள் அவமானம் தாங்க முடியாம எடுத்துட்டியாடா? நீ இந்த மாதிரி சில்லற வேலைலாம் செய்வேன்னு தெரியும் சார். சாப்பிட்டு ஓகேவா? ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, பணத்தோட வரேன்.